வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு, அதாவது கடந்த பல நாட்களாக இல்லாத வறண்ட வானிலை மட்டும் காணப்பட்ட நிலையில், மழை பொழியும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைக்கு மழை பொழிவு கொடுத்தது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பொழிவு கொடுத்திருக்கிறது. அது திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் வரைக்கும் எட்டி பிடித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட சாரல் மழை பொழிவு கிடைத்திருக்கு சில இடங்களில். அதேபோல் விருதுநகர் மாவட்டம், தேனி, மதுரை மாவட்டங்கள்லேயும் சாரல் மழை கிடைச்சிருக்கு. மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டை மழை, அதேபோல் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி இதெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. டெல்டாவுக்குள்ளும் நேற்றைக்கு மன்னார்குடி, தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியில் சற்று, அதாவது வழிந்தோடு மழை முதல் மிதமான மழை வரை பொழிந்திருக்கு. பல்வேறு இடங்களில் நனைக்கும் மழை, தூறல் மழை. மொத்தமாக வானிலை மாலையில் நன்றாக குளிர்ந்து விட்டது என்று சொல்லலாம். இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அதிக மழைப்பொழிவு பொழிந்திருக்குன்னா, நேற்றைக்கு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி 14 மில்லிமீட்டர் தான். ஆனால் அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா கொடிவேரி 93 மில்லிமீட்டர், 9 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் 13 மில்லிமீட்டர், இலந்தைக்குட்டைமேடு 11 மில்லிமீட்டர். மேலும் கவுந்தம்பாடி, அம்மாப்பேட்டை, நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடெல்லாம் மழை. ஈரோடில் தூறல் மழை, அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வனப்புறம், அரியலூர் கேம்ப் ஆஃபீஸ் மழை மற்றும் அரியலூர், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் இப்போ மழை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு 69 மில்லிமீட்டர் மழை, 7 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. களியல் அங்கேயும் 68 மில்லிமீட்டர், அதுவும் 7 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. மேலும் அடையாமடை 62 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு. பெருஞ்சாணி 58 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. புதனணை 58 மில்லிமீட்டர், அங்கேயும் 6 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. சித்தாறு 1 57 மில்லிமீட்டர், அதுவும் 6 சென்டிமீட்டர் நெருக்கமாக இருக்குது. பேச்சிப்பாறை 51 மில்லிமீட்டர், மேலும் பாலமூர் 51 மில்லிமீட்டர், குழித்துறை 47 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நெருக்கம் பெஞ்சிருக்காங்க எல்லாம். நாகர்கோவில் 45 மில்லிமீட்டர், முள்ளங்கினாவிலை 45 மில்லிமீட்டர், சிவலோகம் சித்தாறு 2 41 மில்லிமீட்டர், மேலும் குருத்தங்கோடு 41 மில்லிமீட்டர், அதேபோல் குளச்சல் 40 மில்லிமீட்டர், அதேபோல் சுரலக்கோடு 38 மில்லிமீட்டர், மாம்பழத்துயாறு 38 மில்லிமீட்டர், மயிலாடி 37 மில்லிமீட்டர், ஆனைக்கிடங்கு 37 மில்லிமீட்டர், கோழிப்போர் விலை 36 மில்லிமீட்டர், பூதபாண்டி 34 மில்லிமீட்டர், ஆரல்வாய்மொழி 29 மில்லிமீட்டர், 30 மில்லிமீட்டர் கிட்ட நெருக்கமாக இருக்குது. தக்கலை 29 மில்லிமீட்டர், கன்னிமார் 28 மில்லிமீட்டர், இரணியல் 28 மில்லிமீட்டர், மேலும் முக்கடல் அணை 28 மில்லிமீட்டர், கொட்டாரம் 21 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஜம்புகொண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி, கேஆர்பி அணை, இங்கேயும் கொஞ்சம் மழை, லேசான மழை. அடுத்தது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மழை, மேலும் நாமகிரிப்பேட்டையிலையும் அரைவழவு மழை வரைக்கும் பெய்திருக்கிறது. சில இடங்களில் ஒரு வழவு மழை வரைக்கும் பெய்திருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் 11 மில்லிமீட்டர் மழை. அந்த மழை தான் டெல்டாவுக்குள் வந்து ஆங்காங்கே பெய்தது. சேலம் மாவட்டம் ஏற்காடு, சங்கரிதுர்க், மேட்டூர், ஓமலூர், மேலும் ஏத்தாப்பூர், சேலம், வாழப்பாடி இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டத்தில் பெரியாறு, தேக்கடி, சோத்துப்பாறை, மேலும் போடிநாயக்கனூர், கூடலூர், பெரியகுளம், சண்முகா நதி, இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், தூத்துக்குடி, இங்கேயும் மழை, லேசான மழை, தூத்துக்குடிக்கும் சாத்தான்குளத்துக்கும். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, வாணியம்பாடி, மேலும் கேதண்டப்பட்டி, மேலும் திருப்பத்தூர், இங்கேயும் மழை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொஞ்சம்தான் மழை இருந்தாலும் மழை பெய்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, கெடார் மற்றும் விழுப்புரம், மேலும் அரசூர், இதில் திருவண்ணைநல்லூர், இதெல்லாம் மழை பொழிந்திருக்கு லேசாக. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, பல இடங்களில் மழை பொழிந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழை பொழிந்திருக்கு, கடலோர பகுதிகளில். இப்படி ஆங்காங்கே மழை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நாம் நேற்றைக்கு எதிர்பார்த்ததான். நேற்றைக்கு நம்ம வடக்கு அதிகமாக எதிர்பார்த்தோம், ஆனால் தெற்க கொஞ்சம் கூடுதலாக பெய்திருக்கு. நேற்றைக்கு பரப்பில் வடக்கையும் பெய்திருக்கு, தெற்க கூடுதல் பரப்பில் பெய்திருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த பாலக்காட்டு கணவாய் தவிர்த்து பிற இடங்களில் எல்லாமே பெய்யும். படிப்படியாக பாலக்காட்டு கணவாய்க்கும் வரும். பாலக்காட்டு கணவாய்க்கு பெய்யும் பொழுது தென்மேற்கு புறமழை சற்று ஓய்ந்திருப்பது போல் இருக்கும். என்றைக்குன்னா அந்த 16, 17, 18 கொஞ்சம் இந்த இப்போ கன்னியாகுமரியில் பெய்வதும் கொஞ்சம் ஓயும். கன்னியாகுமரியில் எங்கே பெய்யும்? உள்ளே பெய்யும். அதாவது குளச்சலை விட குளச்சல் பெய்யாது. தூத்துக்குடியில் மழை பெஞ்சிட்டுனாலே அது வெப்பச்சலன மழை, தென்மேற்கு பருவமழை தீவிரம்னு அர்த்தம். அப்போ தூத்துக்குடியில் நேற்றைக்கு மழை சாரல் மழையாக வந்திருக்கு.
இந்த மழையே அப்படியே ஆஃப் ஆகிடும். ஒரு 16, 17, 18 தென்மேற்கு பருவமழை 3 நாள் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் கொஞ்சம் வெயிலும் கூடுதலாக இருக்கும். வெயில் கூடுதலாகி வெப்பச்சலன இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரித்து காணப்படும். அப்போ தான் பாலக்காட்டு கணவாய்க்கும் பெய்யும், ஆரல் வாய்மொழி உள்ளிட்ட ஆரியங்காவு கணவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பொழியும். புரியுதுங்களா? அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மைசூர்லேருந்து வர்ற காற்றும் வேகம் குறையும். இந்த 16, 17, 18 இந்த 16, 17, 18க்கு முன்னாடி ஒதுக்கி ஆங்காங்கே மழை இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி 12, 13, 14, 15 ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். படிப்படியாக சென்னைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். டெல்டாவோட கோடியக்கரை முனைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். நேற்றைக்கு டெல்டாவுக்குள்ளே வந்துருச்சு. அப்படின்னா இன்றைக்கி டெல்டாவில் நேற்றும் அதான் சொன்னோம், வாய்ப்பு இருக்கிறதா சொன்னோம். நேற்றைக்கு மன்னார்குடி, தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியும், மன்னார்குடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய வடபாதி போன்ற பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கு. இன்னும் பல இடங்களில் ஒரத்தநாடுக்கு தெற்கும் கந்தரக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கு. தஞ்சாவூர் நகரத்தில் தூறல் நனைத்து விட்டு போனது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவுலாம் இருந்துச்சு. மாலையில் குளிர்ந்துடலாம். இதே போல் தான் மழைப்பொழிவு வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே நான் ஒரு 3-4 நாளைக்கு கொஞ்சம் பரப்பில் கூடி இருக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை கூடும். அதில் 2 நாள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த நாள் அப்படியே ஜூலையில் சேர்ந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக அடுத்து ஒரு 15 நாட்களுக்கு தீவிரம் இருக்கும் தென்மேற்கு பருவமழை. அந்த தீவிரம் என்பது 18 தொடங்கலாம் அல்லது 20 தொடங்கலாம். கண்டிப்பாக தொடங்குவதில் 2 நாள் தாமதம் ஏற்பட்டாலும் அது ஜூலையில் ஆடாயிடும் அந்த நாட்கள் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அப்புறம் அந்த ஜூலையில் 2 நாள் ஆடாக 2 நாள் ஆடானாலும் எப்போ முடியுதோ அதுலேருந்து ஒரு 10 நாள் கேப் விட்டு மீண்டும் ஒரு 20 நாளைக்கு வலுவாக இருக்கும். புரியுதுங்களா? அது ஜூலையில் இருக்கும். அப்போ நல்ல ஒரு அந்த மழை தான் நல்ல வலுத்த மழையை பெய்யுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜூலையில் ஒரு 15 தேதி 18 தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை தான் மிக வலுத்திருக்கும். அப்போ தான் ஒரு திருப்தியான மழையை, நல்ல மழையை கிடைக்கும். இந்த மாதம் இறுதியிலையும் நல்ல மழை கிடைக்கும். அப்போ பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்போ இந்த மாதம் 18 அல்லது 20 தேதிகளிலேருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இப்போது அது அப்படியே அதிலிருந்து 15 நாள் வலுத்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப் இருக்கும். அப்போ வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். இங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 20 நாள் வலுக்கும். அது ஆகஸ்ட்டில் தொடரும். அந்த 20 நாள் ஆகஸ்ட்டில் தொடரும். அப்புறம் ஒரு 10 நாள் தீவிரம் குறையும். அப்புறம் ஆகஸ்ட்டில் தொடர்ச்சி ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர். ஆகஸ்ட் பிற்பகுதியில் தொடங்குவது செப்டம்பர், அக்டோபர் பலத்த மழை இருக்கும். செப்டம்பர், அக்டோபரில். ஆகஸ்ட் பிற்பகுதியிலேருந்து அந்த 10 நாள் கேப்புங்கிறது இருக்காது. அப்போ 2 10 நாள் கேப் இருக்கும். எந்த 2 நாள் 10 நாள்? இப்போ இருக்கிற ஒரு 10 நாள், அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 10 நாள், அவ்வளோதான். ஆமாம், அதுக்கடுத்து ஒரு 10 நாள், ஒரு 10 நாள், மாதத்துக்கு 10 நாள் கேப் இருக்குன்னு சொன்னோம். ஆகஸ்ட் 15க்கு மேலே வலுப்பெறும் மழை. ஆகஸ்ட் இறுதி உபரிநீர் திறக்கும் அளவிற்கு கண்டிப்பாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குது. இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, அப்போ பாருங்கள் புரியும். செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழையும் இருக்குது, வெப்பச்சலன இடிமழையும் இருக்குது. ஆனால் அந்த செப்டம்பர், அக்டோபர் மழை இப்போ குறுவை, அதாவது இந்த இதில் ஆழ்குழாய் கிணறுகளை வைத்து குறுவை சாகுபடி செய்கிறவர்களுக்கு அறுவடைக்கு அப்போ கொஞ்சம் இடையூறு கொடுக்கும். நிச்சயமாக செப்டம்பர், அக்டோபரில் நல்ல மழை இருக்குது, நிறைய மழை இருக்குது. ஆனால் அந்த மழை அடுத்த தாளடி சாகுபடிக்கு கை கொடுக்கும். சம்பா சாகுபடிக்கெல்லாம் கை கொடுக்கும். நிறைய மழை இருக்காது, கை கொடுக்கும். நிறைய மழை இருக்கும். அது திட்டமிட்டு சரியாக வானிலை அறிந்து மழை எப்போன்னு பார்க்கணும். எவ்வளோ மழையெல்லாம் பார்த்தோம் அதை சாகுபடி செய்யணும். வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது. அதை முதல்ல சொல்கிறேன். வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது. கண்டிப்பாக மழைநீரை சேகரிக்கிறதுக்கு நீங்கள் உண்டான ஏற்பாடுகளை இப்போலேருந்தே பண்ணிகிட்டு இருங்க. ஏன்னா நிறைய மழைன்னு உடைப்பெடுத்து கடலுக்குள்ளே போயிடும். அதனால் அந்த மழையை கரையை உயர்த்தி சேமித்து வைப்பதற்கு நம்ம இப்போலேருந்தே தயார்படுத்திக்கணும். வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை முதல்ல சொல்கிறேன். ஜனவரி வரைக்கும் பருவமழை இருக்குது, வடகிழக்கு பருவமழை. ஆக நம்ம இந்த பிரச்சனைக்குரிய மாதங்கிறது இந்த ஜூன், இந்த ஜூலை 2 மாதம் மட்டும்தான். அதுலேயும் 15 நாள் நல்லா வலுத்துருக்கு. 10 நாள் இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சந்தேக பரவலை ஏற்படுத்தும். ஆகஸ்ட்லேருந்து நிறைய, ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து அப்புறம் பிரச்சனையும் இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். இன்றைக்கு மாலை எங்கே மழை பொழிவு என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு புரியும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.